மகிழ்ந்த நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய மூத்த ஊடகவியலாளர் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில பேச்சாளர் திரு ஃபயர் சதீஷ் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். உங்கள் சார்பாக அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். பாரதிய ஜனதா மிகப்பெரிய வெற்றி கலப்பில் இருக்கா சார்? ஆமா சார். அதாவது பொய்களை எல்லாத்தையும் இன்னைக்கு உடைச்சு எறிஞ்சிட்டு இன்னைக்கு எப்பயுமே மக்களுக்கான கட்சி, வளர்ச்சிக்கான கட்சி பாஜக தான் அப்படின்னு பாஜகவும் நிரூபிச்சிருக்கு, மக்களும் நிரூபிச்சிருக்கிறாங்க. இல்ல இது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி. இந்த வெற்றி வரும்ன்றது பிஜேபிக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா பிஜேபி முழுக்க முழுக்க நம்புறது என்னன்னு பாத்தீங்கன்னா வளர்ச்சியை மட்டும் தான் நம்புவாங்க. ஒரு தடவை அந்த மாநிலத்துக்குள்ள பிஜேபி வந்துருச்சுன்னா அந்த அந்த மாநிலத்துல பிஜேபி வெளியே போறது முடியவே முடியாத காரியம். ஏன்னு கேட்டாக்கா மக்களுக்கு அந்த அளவுக்கான வளர்ச்சி திட்டங்களை கொடுக்கும்போது மக்கள் பிஜேபியை வரவேற்கிறாங்களே தவிர நிராகரிக்கிறது கிடையாது. இந்த 27 வருஷங்கிறது கூட பெரிய ஒரு கேப் தான் பிஜேபிக்கு. ஆனா ஒவ்வொரு முறையுமே பாத்தீங்கன்னாக்கா எதிர்கட்சியாக பிஜேபி அமர்ந்திருக்காங்க. இப்ப கெஜ்ரிவால் 10 வருஷம் இருந்தாருன்னா கூட அந்த இடத்துல கூட எதிர்கட்சியா தான் பிஜேபி இருந்திருக்க தவிர அங்க இந்த நீண்ட நெடிய கால வரலாறு கொண்ட காங்கிரஸ் அப்படி இருந்தது இல்லை. அதனால பிஜேபி என்னைக்குமே வந்துட்டு இன்னைக்கு காலகட்டத்துல இன்னைக்கு இருக்கிற இந்தியாவுடைய நிலைமையில பிஜேபிங்கிற ஒரு கட்சி மட்டும் தான் வேணுங்கிறத இன்னைக்கு தலைநகரமே புரிஞ்சுது. இல்ல இப்ப நீங்க சொன்னீங்க ஒரு மாநிலத்துல ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா திரும்ப அதுல இருந்து பிஜேபி வந்து போகாது, தொடர்ச்சியா அவங்க தான் ஆட்சி செய்வாங்கன்னு சொல்லிருக்கீங்க. பக்கத்துல இருக்க கர்நாடகாவில அது மாதிரி மாறி மாறி வந்திருக்கு. மக்களுடைய ஏற்பு தான் அதனுடைய வெளிப்பாடா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்ப நீங்க டெல்லியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய பல மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய முழு பலத்தோட ஆட்சி செய்திருந்தா கூட டெல்லியினுடைய வெற்றி என்பது அவங்களுக்கு ஒரு சிறப்பான தருணம் தானே சார்? உண்மையிலேயே டெல்லி வந்து தலைநகரம் சார். இப்போ டெல்லி வந்துட்டு இந்த 10 வருஷமாவே டெல்லியில இருந்த முதலமைச்சர் வந்து நம்ம பாஜக அரசு மத்திய அரசாங்கத்துக்கு கூட பெருசா அவங்க ஒத்துழைப்பு ஒண்ணும் கொடுக்கல. சோ டெல்லியில ஒரு விஷயம் பண்ணணும்னா கூட நம்ம கெஜ்ரிவாலுடைய பர்மிஷன் தேவைப்படுது. அதே மாதிரி கெஜ்ரிவால் ஏதாச்சும் பண்ணணும்னா கூட நரேந்திர மோடி அவர்களுடைய வழிகாட்டுதல் தேவைப்படுது. இதெல்லாம் மக்கள் என்ன யோசிச்சாங்கன்னாக்கா இந்த 10 வருஷத்துல இது நம்ம பட்டுட்டும் போதும். இந்த இரட்டை குழல் துப்பாக்கி எல்லாம் இனிமே இருக்க வேண்டாம். ஒரே குழலாக இருக்க வேண்டும். அது வந்து மத்தியிலும் சரி, மாநிலத்திலும் சரி பிஜேபி இருந்தா மட்டும்தான் நமக்கான வளர்ச்சி திட்டங்கள் கிடைக்கும். நம்ம புதுசா ஒருத்தரை தேர்ந்தெடுத்துட்டு நம்ம இந்த 10 வருடங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டோம். ஊழலை ஒழிப்பேன் என்று சொல்லித்தான் அண்ணா ஹசாரே வழியாக இவர் வந்தாரு. ஆனா இவர் வந்ததுல இருந்தே ஊழல் தான், ஊழல் தான், ஊழல் தான். மிகப்பெரிய ஒரு ஊழலாக இந்த மதுபான கொள்கையில மிகப்பெரிய ஒரு ஊழல். அது நம்ம சென்னையை காட்டிலும், நம்ம தமிழகத்தை காட்டிலும் அங்க மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை அந்த ஊழல் ஏற்படுத்துச்சு. அதனாலதான் அவர் கைது செய்யப்படுகிறார். அதோட கைது செய்யப்படுறதோட ஒரு நாடகம் தான் நடிக்கிறார் அவர். அதெல்லாம் மக்கள் தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு 9 முறை சம்மன் அனுப்பிச்சு கூட ஒரு ஒரு முதலமைச்சர் வந்துட்டு ஒரு முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கை நிர்வகிக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய ஒரு முதலமைச்சரே சட்டத்தை மதிக்காமல் 9 முறை சம்மன் அனுப்பியும் போகலன்னு சொன்னா சாதாரண ஒரு படிக்காத பாமரனு கூட இது என்னன்னு தெரிஞ்சிடும். அப்ப நீங்க போகல, அப்ப கைது பண்றாங்க. கைது பண்ணும் போது அது உங்களுக்கு வந்துட்டு ஒரு சிம்பதியா நீங்க கிரியேட் பண்ணீங்க. ஆனா அது எடுபடல. கடைசி வரைக்கும் அது எடுபடல. அப்புறம் நான் முதலமைச்சர் பதவி ராஜினாமா பண்ணிட்டு பாத்தியா மக்களுக்காக நான் முதலமைச்சர் பதவி ராஜினாமா பண்ணிட்டு இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்குறேன், அதித்திக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கூட பண்ணாரு. பட் அதுவும் எடுபடல. இந்த கடைசி கிளைமேக்ஸ்ல என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணாரு. கடைசி வரைக்கும் கெஜ்ரிவாலுடைய எந்த ஒரு மாய பிம்பமும் மக்கள் கிட்ட எடுபடல. மக்கள் வந்துட்டு அதாவது டெல்லி மக்கள் பாஜகவை மதவாத கட்சியா பார்க்கல. அது வந்து ஒரு இந்துத்துவா கட்சியா பார்க்கல. டெல்லியை பொறுத்த வரைக்கும் அங்க மக்கள் டெல்லியில இந்தியா முழுக்கவே தமிழகத்தை தவிர மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா பிஜேபி மதவாத கட்சி கிடையாது. பிஜேபி வளர்ச்சிக்கான கட்சி. உனக்கு வளர்ச்சி வேண்டுமா அப்ப நீ பிஜேபிக்கு ஓட்டு போடு. உனக்கு பிரச்சனைகள் தீர வேண்டுமா நீ உன்னோட மாநிலம் நல்லாக இருக்க வேண்டுமா, உன்னுடைய மாநிலம் சிறப்பாக தொழில் துறையிலும் சரி, கல்வியிலும் சரி, அனைத்து விதமான துறைகளிலும் சிறப்பாக இருக்க வேண்டுமா, அதுக்கு பிஜேபிக்கு தான் ஓட்டு போடணுங்கிறத இந்தியாவுல தமிழகத்தை தவிர்த்து அனைத்து மக்களுமே புரிந்து கொண்டு விட்டார்கள். தமிழகத்துல கூட விரைவில் அந்த மாற்றம் நடக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா இப்போ டெல்லியில பாத்தீங்கன்னாக்கா யாரும் முஸ்லிம்ஸ் இல்லையா, கிறிஸ்தவர்கள் இல்லையா, உத்தரப்பிரதேச முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் இல்லையா, குஜராத்ல முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் இல்லையா? அப்படி இருந்தும் கண்டினியூஸா உங்களுக்கு பிஜேபி ஜெயிக்குதுன்னா என்ன அர்த்தம்? அங்க பிஜேபி அவங்க மதவாத கட்சியாக பார்க்கல. அங்க வந்து வளர்ச்சிக்கான கட்சியாக தான் பாஜகவை பாக்குறாங்க. அப்போ வளர்ச்சின்னா அது பாஜக தான் காங்கிரஸால கொடுக்க முடியாதுன்றதால காங்கிரஸ் டெல்லியில தொடர்ந்து 3 முறை ஹேட்ரிக். என்ன டக் அவுட் 0. வெக்கப்பட வேணாமா ராகுல் காந்தி? இதெல்லாம் அதாவது இன்னைக்கு
ஒரு பேட்டி ஏர்போர்ட்ல இருந்து வராங்க பிரியங்கா காந்தியை வந்துட்டு ஒரு நிருபர் கேட்கிறாரு, இந்த எலெக்ஷன் ரிசல்ட் இப்படி இருக்கே, உங்களுடைய ஒப்பீனியன் கேட்கிறாரு. எலெக்ஷனா என்ன ரிசல்ட் அப்படின்னு கேட்டுட்டு போறாங்கன்னா, இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட நாட்டை கொடுக்க கூடாதுன்றதுல மக்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. அதுவும் ராகுல் காந்திய மாதிரியான வந்துட்டு பார்ட் டைம் அரசியல்வாதிகளை மக்கள் விரும்பல. அவர் பார்ட் டைம் அரசியல்வாதி தான். எப்ப தனக்கு தேவையோ அப்ப அரசியல்ல தீவிரமா இருக்காரு. எப்ப தேவையில்லையோ அப்ப இத்தாலிக்கோ, அமெரிக்காவுக்கோ, ஏதோ இங்கிலாந்துக்கோ ஓடி போயிடுறாரு. அவரு பார்ட் டைம் அரசியல்வாதியா இருக்கிறாரு. அதுவும் இல்லாம பார்லிமெண்ட்ல பேசுறாரே தவிர, அது மக்களுக்கான செயலா இல்ல. தன்னை ஒரு தன்னை வந்து ஒரு ஹீரோவா பார்லிமெண்ட்ல காட்டிக்கணும். தனக்கு எல்லாருமே கை தட்டணுங்கிறதுக்காக பொய்யான அங்க பெரியவங்க இருக்கிறாங்க. எவ்வளவோ மூத்த நிர்வாகிகளா இருக்கிறாங்க. மூத்த அமைச்சர்களா இருக்கும்போது கூட அவர்கள் எல்லாம் மதிக்காம சிறுபிள்ளைத்தனமாக ஏன் பப்புன்னு சொல்றாங்கன்னா, இதுதான் காரணம். பப்புன்ற பேர் அவருக்கு 100% அழகா புரிஞ்சிருக்குதுங்க. ஏன்னா பப்பு செய்யற வேலை தான் இதெல்லாம். குழந்தைகள் கிட்ட போயிட்டு நீ ஒரு கட்சிய குடுத்துட்டு, நீ ஆட்சிய புடின்னா புடிக்க முடியுமா? அந்த குழந்தை என்ன பண்ணும்? அந்த கட்சிய சின்னாபின்னமாக்கிரும். இன்னைக்கு அதாள பாதாளத்துக்கு காங்கிரஸ் சென்றிருக்கிறது என்று சொன்னால், அதற்கு முழுக்க முழுக்க யார் காரணம் பார்த்தீங்கன்னா, அந்த ராகுல் காந்தி தான் காரணம். அதுமல்லாமல் இந்திய கூட்டணி இப்ப புரிந்து கொண்டு விட்டார்கள். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, தமிழ்நாட்டுல ஸ்டாலின் இல்லனாக்கா காங்கிரஸால வர முடியாது. உத்தரப்பிரதேசல அகிலேஷ் யாதவ் இல்லனாக்கா ஆ ராகுல் காந்தியால வர முடியாது. அதே போல உங்களுக்கு பீகார்ல வந்துட்டு தேஜஸ்வி யாதவ் இல்லன்னு சொன்னாக்கா, உங்களால ராகுல் காந்தி வர முடியாது. இப்படி இந்திய கூட்டணியில இப்படி முக்கியமாக இருக்கக்கூடிய இவங்கள் மீது சவாரி செய்கிறார். இதுதான் பிரதமர் சொன்னாரு. காங்கிரஸ் என்பது ஒட்டுண்ணி. இதை விட காங்கிரஸை கேவலமாக யாருமே சொல்ல முடியாது. ஒட்டுண்ணி காங்கிரஸ்ன்னு சொல்றாரு. ஏன்னா, இன்னைக்கு தனித்து நின்னாங்க டெல்லியில அவங்களுடைய வண்டவாளம் வெளிச்சத்துக்கு வந்துருச்சுங்களா? 0. இதே போலதான் தமிழகத்திலும் நின்னாங்கன்னு சொன்னாக்கா, அவங்க நோட்டாவ கூட தாண்ட முடியாது காங்கிரஸ். அதே போலதான் மற்ற மாநிலங்களிலும், மற்ற எல்லா மாநிலத்திலுமே நீங்க மேற்கு வங்கமாக இருக்கட்டும், நீங்க உத்தரப்பிரதேசல அகிலேஷ் யாதவ் கூட கூட்டணி வச்சதுனாலதான் இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல கூட அவங்களால வெற்றி பெற முடிஞ்சது. அதே போலதான் பீகார்லயும். இவங்களை தனித்து நிக்க சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது இவர்களுடைய பலத்தினாலதான் இன்னைக்கு காங்கிரஸ் இல்லைன்னா அந்த 99 சீட்டு கூட காங்கிரஸ் வந்திருக்காது. அது 99 சீட்டு வந்ததுக்கு முக்கிய காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய ஸ்டாலின், அங்க இருக்கக்கூடிய அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி போன்றவங்க தான் இதுக்கு காரணம். அதனால இது முழுக்க முழுக்க காங்கிரஸ் தான் பண்ணாங்கிறதுல நம்ம வந்துட்டு காங்கிரஸ் அதால பாதாளத்துக்கு சென்று விட்டது. இந்தியாவை விட்டு விரட்டி அடிக்க வேண்டிய கட்சியில பாத்தீங்கன்னாக்கா காங்கிரஸ் ஒண்ணு. மத்தவங்க எல்லாம் சொல்லலாம், ஐயா இவ்வளவு நாள் ஆண்டாங்களேன்னு. இவ்வளவு நாள் எப்படி ஆண்டாங்க? நேருக்காக மக்கள் ஓட்டு போட்டாங்களா? இல்ல. காந்திய வழியில் காங்கிரஸ் வந்ததுனால, காந்தியை முன்வைத்து இவங்க ஓட்டு கேட்டதுனாலதான் காங்கிரஸ் அந்த 50 வருடம் கூட ஆண்டாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா, அந்த காந்தி என்ற ஒரு பிம்பம் இல்லைனாக்கா, நேருவும் கிடையாது, இந்திராவும் கிடையாது, காங்கிரஸும் கிடையாது. இன்னைக்கு அதே நிலைமை தான். இன்னைக்கு ராகுல் காந்தில பிம்பமே கிடையாது. இன்னைக்கு காங்கிரஸ் என்ற பிம்பமே சுக்குநூறு ஆகிவிட்டது பிஜேபிக்கு முன்னால். ஏன்னா பிஜேபி வளர்ச்சியை முன்வைக்கிறாங்க. ஆனா காங்கிரஸ் பிஜேபிய மதவாதி, 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 மதவாதின்னு ஒவ்வொரு முறையும் காங்கிரஸ் பிஜேபிய எலெக்ஷன்ல என்ன சொல்றாங்க? அங்க வளர்ச்சி இல்லைன்னு சொல்றாங்களா? எலெக்ஷன் என்ன சார் சொல்றாங்க? ஒவ்வொரு பிரச்சாரத்துல ராகுல் காந்தியும் சரி, சோனியா காந்தியும் சரி, பிரியங்கா காந்தியும் சரி, கார்கேவும் சரி, அவங்க கூட்டணி கட்சிகளும் சரி, திமுகவாக இருந்தாலும், ராஷ்டிரிய ஜனதா தளம் எந்த கட்சியாக இருந்தாலும், அவங்க என்ன பேசுறாங்க? பிஜேபி ஒரு மதவாத கட்சி. பிஜேபி வந்தா முஸ்லீமை துரத்திடுவோம். பிஜேபி வந்தா கிறிஸ்தவனை துரத்திடுவோம். இங்க வெறும் இந்து ராஜ்யம் தான் அமையும். இது இந்து நாடு அறிவிச்சிருவாங்க. ஏற்கனவே பாரதம் அறிவிச்சிட்டாங்க. இப்படி மக்களை வளர்ச்சியை பத்தி பேசாம பாஜக இந்துத்துவான்னு சொல்லி சொல்லி மக்கள் வெறுத்துட்டாங்க. எவ்வளவு நாள் அதை சொல்லுவீங்க நீங்க? இன்னும் எத்தனை நாளைக்கு பாஜகவை நீங்க மதவாத கட்சி, மதவாத கட்சி, மதவாத கட்சின்னு சொல்லுவீங்க? இன்னைக்கு பிரதமர் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு திட்டங்களும் இன்னைக்கு எல்லாருக்குமே தானே போய் சேருது. இப்ப இந்த 12 லட்சம் ரூபாய் உங்களுக்கு இந்த இந்த தேர்தல் முடிவு மதவாத கட்சிக்கு ஆதரவாகவா அல்லது குடும்ப அரசியலுக்கு எதிரான பதிவா நீங்க பாப்பீங்களா? ஏன்னா காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் அது குடும்ப கட்சி. எல்லா மாநிலத்திலுமே காங்கிரஸ் தன்மை என்பது அது குடும்ப அரசியலா தான் எடுத்துன்னு போவாங்க. அந்த மாதிரியான ஒரு குடும்ப அரசியலுக்கு எதிரான ஓட்டா நீங்க பாக்குறீங்களா? அல்லது நீங்க சொன்ன மாதிரி பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்கான ஓட்டா பாக்குறீங்க? ஏன்னா பாரதிய ஜனதா கட்சின்றது நீங்க வளர்ச்சின்றது உங்களுடைய முன்னெடுப்பு. ஆனா பொதுவா காங்கிரஸ் என்ன சொல்லணும்னா பாரதிய ஜனதா என்றால் அது மதவாத கட்சி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மதவாத கட்சி என்பது இங்க வெற்றி இருக்குதா அல்லது குடும்ப அரசியல் என்பது வெற்றி பெற்று இருக்குதா? எது தோல்வி விட்டு இருக்கு? இல்ல குடும்ப அரசியல் என்பது ஏற்கனவே 10 வருஷத்துக்கு முன்னாடி வெற்றி பெற்று விட்டது. காங்கிரஸ் உள்ள வரக்கூடாது, அது குடும்ப கட்சி என்பதை அவர்கள் தீர்மானித்து தான் காங்கிரஸ் ஓரம் கட்டிட்டு கெஜ்ரிவால் உள்ள கூட்டு வந்தாங்க. ஏன்னா அப்பல இருந்தே அது குடும்ப அப்ப குடும்ப அரசியல் தோல்வி விட்டு இருக்கு இல்லையா? குடும்ப அரசியல் தோல்வி விட்டு இருக்கு அப்படின்னா. ஆமா ஆமா குடும்ப அரசியல் தோல்வி விட்டுறதன் விளைவுதான் இன்னைக்கு 0. கடந்த 3 முறையும் பாத்தீங்கன்னா 0ல வராங்கன்னு சொன்னா
அப்போ 90% மக்கள் அந்த குடும்ப ஆட்சிக்கு எதிராக ஏற்கனவே உங்ககிட்ட நாட்டை கொடுத்து நாட்டை பாழாக்கிட்டீங்க. இனியும் உங்ககிட்ட நாட்டை கொடுக்க கூடாதுன்னு ஒட்டுமொத்த இந்திய மக்களும் காங்கிரஸை புறக்கணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ராகுல் காந்தியை புறக்கணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் உண்மை. ஒட்டுமொத்த இந்தியாவுமே இன்னைக்கு காங்கிரஸை புறக்கணிக்குது. இன்னைக்கு சிகப்பு கம்பளம் போட்டு இன்னைக்கு பிஜேபியை வரவேற்குதுன்னு சொன்னாக்கா வளர்ச்சி, வளர்ச்சி, வளர்ச்சி. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இப்ப நான் சொல்ல வந்தேன் இல்லீங்களா? 12 லட்சம் வரைக்கும் ஸ்லாப் குடுத்திருக்கிறாரு. அது என்ன வெறும் இந்துக்களுக்கு மட்டுமா குடுத்திருக்கிறாரு? 12 லட்சம் வரைக்கும் நீ வரி கட்ட வேண்டாம். இது இந்துக்களுக்கு மட்டுமா குடுத்திருக்காரு? அதுல முஸ்லிம்ஸ் வரமாட்டானா? கிறிஸ்டின் வரமாட்டானா? பௌத்தம் வரமாட்டானா? சீக்கியம் வரமாட்டானா? என்னங்க இது? ஒரு பிரதமர் ஒரு திட்டத்தை அறிவிக்கிறாரு, ஒரு நிதியமைச்சர் ஒரு திட்டத்தை அறிவிக்கிறாருன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மதத்திற்கும், அனைத்து ஜாதியினருக்கும் சமமா தான குடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது பிஜேபி நீ மதவாத கட்சின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவங்க இந்துக்களுக்கு மட்டுமா ஃபேவரா பண்றாங்க? எந்த ஒரு ஸ்கீமு இது இந்துக்களுக்கு முழுக்க முழுக்க ஃபேவரான ஒரு ஒரு ஸ்கீம வந்துட்டு இந்த எதிர்க்கட்சி யாராச்சும் ஒருத்தர் ராகுல் காந்தில இருந்து ஸ்டாலின்ல இருந்து சவால் விட்டு சொல்றேன். பிரதமர் ஆரம்பித்த திட்டங்களில் இந்த திட்டங்கள்லாம் இந்துக்களுக்கான மட்டும். இதுல வேற எந்த ஒரு மதத்தினருக்கோ, ஜாதியினருக்கோ இதுல இது கிடையாதுன்னு ஒரே ஒரு திட்டத்தை நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். கிடையாது. ஏன்னா சரி, சரி, பாஜகவே இப்படி சரி. பாக்குறாங்க. இல்ல இந்த வெற்றி தமிழகத்தை எந்த அளவுல பாதிக்கும் நீங்க நம்புறீங்க? மிகப்பெரிய அளவுல ஒரு தாக்கத்தை தமிழகத்துல ஏற்படுத்தும் இந்த வெற்றி. ஏன்னா இவங்க திரும்ப திரும்ப இவங்க டெல்லி பிரச்சாரத்துல வச்சது கூட இது மதவாத கட்சி, மதவாத கட்சி. இங்க பாத்தீங்கன்னா காஷ்மீர் எப்படி பண்ணிட்டாங்க, அங்க பாத்தீங்கன்னா பாபர் மசூதி இடிச்சுட்டாங்க. இப்படி சொல்லி சொல்லி அங்க மக்கள் அங்க முஸ்லீம் கிடையாதா? டெல்லியில கிறிஸ்தவர்கள் கிடையாதா? அவங்கள தானே ஓட்டு போட்டிருக்காங்க பிஜேபிக்கு. அதனாலதான் இவ்வளவு பெரிய மெகா வெற்றி எப்படி பெற முடியுது? நீ சிறுபான்மையினருக்கு சாதகமான ஒரு ஒரு இது பண்ணும்போது சிறுபான்மையினருக்கு சாதகமானது நீங்க சொல்றீங்க. யார காங்கிரஸ் சொல்றேன். காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மையினருக்கு ஆதரவான கட்சி. அப்பயே அங்க பெருசா வந்துட்டு நம்ம ஏன் வரல? எதுக்கு வரல? அப்போ சிறுபான்மையினரே காங்கிரஸை ஒதுக்க தள்ளிவிட்டார்கள். அவர்கள் ஓரங்கட்ட அது நினைச்சுட்டாங்க. அங்க நடக்கிறது விரைவில தமிழகத்துல நடக்கும். அதற்கு ஒரு உதாரணம் தான் இந்த திருப்பரங்குன்ற விஷயத்துல கூட பாத்துங்க. 1 மணி நேரத்துல 1,00,000 பேர் கூடுறான்னு சொன்னா, அது என்ன அர்த்தம்? அது பேர் மதவாதமா? கிடையாது. அது ஒரு ஒரு உணர்வு. உணர்வு. அதுல கலந்துக்கிட்டவன்லாம் பிஜேபி காரன். இப்ப நீங்க சொல்றீங்க பிஜேபி காரன் கலந்துட்டாரு. சேகர் பாபு சொல்றாரு பிஜேபி காரன் கலந்துட்டான். ஆர்எஸ் காரன் இந்து முன்னணிக்காரன். நீங்க பிஜேபியே வளரலன்னு சொல்லிட்டு 1,00,000 பேர் எப்படி வந்தாங்க? 1 மணி நேரத்துல 1,00,000 பேர் எப்படிங்க வருவாங்க? அப்போ மக்களிடையே ஒரு உணர்வு வந்துவிட்டது. இவங்க ஒரு குறிப்பிட்ட பிரிவினரை ஒதுக்குகிறார்கள் ஒரு உணர்வு மக்களிடையே வந்துருச்சு. அந்த தாக்கம் தான் இன்னைக்கு டெல்லியில இருக்கிற தாக்கம் கண்டிப்பாக பிஜேபி மதவாத கட்சி கிடையாது. பிஜேபி அனைவருக்குமான கட்சி என்று தமிழக மக்கள் புரிந்து கொள்ளும் காலம் 2026. 2026ல மிகப்பெரிய ஒரு மாற்றம், மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பிஜேபிக்கு இருக்க போகுது. அதனாலதான் இன்னைக்கு மொத்த அரசியலுமே பிஜேபி சுத்தி தான் இருக்கு இன்னைக்கு. வேற எந்த கட்சியை சுத்தி இருக்கு சொல்லுங்க? இன்னைக்கு மக்கள் பிரச்சனை என்றால் இல்ல முதலில் குரல் கொடுத்தது யார்? நீங்க நீங்க அண்ணாமலை தான் அப்படி குரல் சொல்றது கொடுக்கிறார். அப்படி சொல்றது உண்மையா இருந்தா இன்னைக்கு ஈரோடு இடைத்தேர்தலுடைய திமுக வெற்றி என்பது பிஜேபிக்கான எதிர்ப்பான அலையா தானே நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இடைத்தேர்தல் என்றாலே அது எல்லாருக்கும் ஒரு காமன் தான். இப்போ திருமங்கலம் ஃபார்முலா, இன்னைக்கு ஈரோடு ஃபார்முலா. ஏன்னா ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும். நீங்க பாத்தீங்கன்னாக்கா முக்கிய பிரதான கட்சிகள்லாம் புறக்கணிச்சுட்டாங்க. ஏன் புறக்கணிச்சாங்கன்னா இவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா சென்ற முறை இந்த ஈவி.கே. நிக்கும்போது மக்கள பட்டியல் தொட்டில அடைச்சு வச்சு அவங்களுக்கு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் 3 வேளை சாப்பாடு போட்டு வீட்டுக்கு அனுப்பும்போது ரூ. 1000 பணத்த குடுத்து அனுப்புறது. இதெல்லாம் நம்ம எவ்வளவு மீடியால எல்லாத்துலயும் பார்த்தது தான். அப்படி இருக்கும்போது எதற்கு போய் அங்க நிக்கணும்? எனக்கு தெரிஞ்செல்லாம் பை எலக்ஷனே வைக்க தேவையில்ல. எந்த கட்சி ஆளுங்கட்சியா இருந்ததோ, அவனுக்கே அந்த பை எலக்ஷனோட எம்எல்ஏ பதவி குடுத்துட்டு போயிடலாம். எதுக்கு மக்கள் வரி பணத்த தேவையில்லாம செலவு பண்ணிட்டு? எவன் இறந்து போறானோ அந்த கட்சிக்காரனுக்கே நீ அடுத்த எம்எல்ஏவ நீயே முடிவு பண்ணிக்கன்னு சொல்லிடலாம். இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச பை எலக்ஷன பொறுத்தவரைக்கும் தேவையில்லாத ஒன்று. அது எந்த பை எலக்ஷனா இல்ல இருந்தாலுமே முக்காவாசி 90% ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கிறாங்க. அந்த கருத்து ஏற்கக்கூடிய ஒண்ணுதான். ஆனாலும் குறைஞ்சபட்சம் உங்களுடைய கட்சியை சார்ந்தவர்கள் அதுக்கு எதிர்ப்பாவது நீங்க நோட்டா கூட போட்டிருக்கலாமே. 20,000 ஓட்டு கிட்ட நோட்டா ஊந்துருக்கு. அந்த 20,000 ஓட்டு தான் பிஜேபி ஓட்டா நம்ம எடுத்துக்க முடியுமா? இல்ல அப்படி சொல்ல முடியாது. இப்ப நீங்க இவங்க இருக்க சீமானுக்கு விழுந்த ஓட்டுல ஏன்னா சீமான் கடைசியா ஒரு ஸ்ட்ரென்த் ஒண்ணு எடுத்தார். நீங்க எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு. கடைசியா என்ன பேசினாருனாக்கா, பெரியாரை எதிர்க்கிறார். பெரியாரை எதிர்த்தால் பிஜேபியோட ஓட்டுகளும் கண்டிப்பா அவர் ஒரு சைக்கலாஜிக்கலா ஒரு பிளான் பண்ணியிருக்கிறார். அதனாலதான் இந்த எலக்ஷனுக்கு முன்னாடி பெரியார தொட்டிருக்கார். இதுக்கு முன்னாடி ஏன் பெரியார தொடரல? ஈரோட்ல தனது வேட்பாளர் நிக்க வச்சுட்டு பெரியார் பிறந்த இடத்திலேயே பெரியார பத்தி அவரு ஆ அதாவது உண்மையை உடைத்தெறிகிறார். நான் இழிவா பேசுறாருன்னு சொல்ல மாட்டேன். பெரியாருடைய உண்மையான பிம்பத்தை அவர் உடைத்து எரியும்போது என்ன நடக்குதுன்னா, பிஜேபிக்காரன் அவர் வாங்கின இன்னைக்கு 28,000 ஓட்டுல அதுலயும் பிஜேபி ஓட்டு இருக்கும்.
இல்லாம எப்படி இருக்கும்ன்றீங்க? அதிமுக ஓட்டு தான் இவங்களுக்கு அதிகமா போயிருக்கு. யாருக்கு போயிருக்கு? திமுகவுக்கு போயிருக்கு. திமுக. பிஜேபிக்கு ஓட்டு ஒண்ணு கூட திமுகவுக்கு போவே முடியாது. வாய்ப்பு கிடையாது. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி சீமான் வாங்கின ஓட்டும் சரி, நோட்டாக்கு விழுந்த ஓட்டும் சரி, அது 2மே பிஜேபியோட ஓட்டு. அதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. ஏன்னா பிஜேபியில இருக்கவங்கலாம் சித்தாந்தவாதி. அவன்லாம் என்னைக்குமே உயிரே போனாலும் திமுக ஓட்டு போட மாட்டான் அவன். ஏன்னா அவன் சித்தாந்தவாதி. ஆனா ஏடிஎம்கே அப்படி கிடையாது. இன்னைக்கு இவ்வளவு ஓட்டு இவங்க வாங்கியிருக்காங்கன்னா, அதை நம்ம சென்ற முறை எலெக்ஷன்லயே பார்த்தோம். ஏடிஎம்கே உடைய ஓட்டு தான் இன்னைக்கு திமுகவுக்கு அதிகமா விழுந்திருக்குது. இந்த அடி யாருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா எடப்பாடி பழனிசாமிக்கு தான். அப்ப எங்களை கேட்கிற கேள்வியை நீங்க அவங்களை கேட்கணும். அப்போ அந்த நோட்டாக்கு விழுந்த ஓட்டு தான் ஏடிஎம்கே ஓட்டா அப்படின்னு நம்ம கேட்கணும். அப்ப நோட்டாக்கு விழுந்த ஓட்டு 20,000 அப்ப அவ்வளவுதான் உங்க ஸ்ட்ரென்த்தா ஈரோட்ல? பிஜேபி பார்த்து நம்ம கேட்கிற கேள்வியா எடப்பாடியை பார்த்து கேட்கணும். அப்ப உன்னுடைய ஓட்டுலாம் எங்க போச்சு? உன்னுடைய ஓட்டுலாம் எங்க போச்சு? அப்படின்னு ஒரு கேள்வி வரல. ஏடிஎம்கேல இருக்கிறவங்க கண்டிப்பா வந்துட்டு சீமானுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா ஏடிஎம்கேல பெரியார் பற்றுதல் ஜாஸ்தி நிறைய பேருக்கு. அப்படி இருக்கும்போது ஏடிஎம்கே கார அனைவருமே என்ன பண்ணிருப்பாங்க? பெரியாரை தவறாக பேசிவிட்டான் என்பதற்காக பெரியாருடைய அந்த விசுவாசிகள் என்ன பண்ணிருப்பாங்க? டிஎம்கேக்கு தான் ஓட்டு போட்டிருப்பாங்க. அப்ப அந்த 20,000 ஓட்டும் பிளஸ் நம்ம சீமானுக்கு விழுந்த ஓட்டு தான் பிஜேபி ஓட்டு. கிட்டத்தட்ட 40,000 ஓட்டு பிஜேபியோட ஓட்டு. போன தடவை எவ்வளவு வாங்கியிருந்தாரு அவர் சீமான்? எல்லாருக்குமே தெரியுமா? 8,000 என்னமோ வாங்கியிருந்தாரு. இன்னைக்கு இவ்வளவு 20,000 ஓட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா அது காரணம் பிஜேபியோட ஓட்டு. இது திருப்பரங்குன்றம் நிகழ்வுல நீங்க சொன்ன மாதிரி ஒரு அரை மணி நேரத்துல நீதிமன்ற தீர்ப்பு கிடைச்ச உடனே லட்சம் பேருக்கு மேல உடனே கூடுறாங்க. அதுல 90% பேர் வந்து பொதுமக்கள், முருக பக்தர்கள் கலந்து கொண்டதா எச் ராஜா கொண்டு எல்லாருமே அதை ஒத்துக்கினாங்க. இது இந்துத்துவருக்கு ஆதரவான கூட்டம்ன்றத அவர் சொல்ல வர்றாரு. இப்போ இதுல கேள்வி என்னன்னா, இந்த எழுச்சி ஏன் நம்ம இந்த இடைத்தேர்தல்ல வரல நீங்க நினைக்கிறீங்க? ஒருவேளை அங்க யாரும் இந்து மக்களோ அல்லது பக்தர்களோ இல்ல நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, அந்த எழுச்சி அங்க இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, அந்த எழுச்சி இருந்ததுனாலதான் நோட்டாக்கு 20,000 ஓட்டு விழுந்திருக்கு. சென்ற முறை நோட்டாக்கு எவ்வளவு ஓட்டு நம்ம சிந்திக்கணும்? எங்க நம்ம ஈரோட்ல சென்ற முறை எவ்வளவு எவ்வளவு நம்ம நோட்டாக்கு விழுந்தது? அதுக்கு முந்தின முறை எவ்வளவு நோட்டாக்கு விழுந்தது? ஏன்னா 3 எலெக்ஷன் ஈரோடு பாத்துருச்சு. அப்போ இந்த 3 முறை கம்பேர் பண்ணும்போது இந்த முறை தான் நோட்டாவுக்கு அதிகமான ஓட்டு. அப்ப அந்த எழுச்சி இங்கே இருந்திருக்கு. இல்லாம எப்படி நோட்டாக்கு ஓட்டு போடுவாங்க? அதாவது சென்ற முறையோட இவர் இன்னைக்கு இந்த முறை அதிகமான ஓட்டு வாங்கியிருக்காரு. யாரு? சந்திரகுமார் அதிகமான ஓட்டு. சென்ற முறை நம்ம ஈவி.கே. இளங்கோவனை விட ஒரு அதிகமான ஓட்டு வாங்கியிருக்காரு. அது முழுக்க முழுக்கவே ஏடிஎம்கே இருக்க ஓட்டு தான் அங்க போயிருக்கு. இந்த இந்த திருப்பரங்குன்ற விஷயத்துக்கான ஓட்டு தான் உங்களுக்கு அந்த நோட்டா ஓட்டு. உணர்வுபூர்வமான ஓட்டு அந்த ஓட்டு. அந்த உணர்வுபூர்வமான ஓட்டு தான் இன்னைக்கு சீமானுக்கு விழுந்திருக்கு. இந்த 2 ஓட்டுமே நீ கணக்கு பண்ணினாலும் 50,000 ஓட்டு வந்துருச்சு. கரெக்ட்டுங்களா? இந்த 2 ஓட்டுமே கணக்கு பண்ணாலே 50,000 ஓட்டு வந்துருச்சு. இந்த 50,000 ஓட்டே சற்றேறக்குறைய 50,000 ஓட்டு வந்திருக்கு. 50,000 ஓட்டு வந்திருக்கு. நீங்க இந்த செய்தியிலேயே இப்ப திருப்பரங்குன்றம் செய்தி மிக முக்கியமான செய்தியா தமிழ்நாட்டுல பார்க்கப்படுது. அதுல வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் திரு செல்ல பெருந்தகை அவர்கள் ஒரு செய்தியை சொல்றாரு. ஏன்னா அன்னைக்கு அவ்வளவு பேர் கூட்டினாங்கன்றதை விட இந்த அளவுக்கு வளர விட்டது தமிழக அரசினுடைய கவனக்குறைவுதான். தமிழக அரசு வந்து இது சரியா கையாளல, இவங்களுக்கு எல்லாம் ஏது இங்க இவ்வளவு கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் ராகுல் காந்தி பப்பு வந்துட்டு ஒரு மாநில தலைவரை போடுறாருன்னா அவர் எப்படிப்பட்டவரா இருப்பாரு? அதனால செல்வ பிறந்தவங்க எல்லாம் ஒரு ஆளே கிடையாது. இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் டெல்லியில போய் எலெக்ஷன்ல போய் அங்க ஒர்க் பண்ணிட்டு அவர் ஒர்க் பண்ண 12 தொகுதியிலுமே இன்னைக்கு வின் பண்ணிருக்கிறாங்க. நீங்க என்ன பண்ண? டெல்லிக்கு போனியா? பிரச்சாரம் பண்ணியா? எத்தனை தொகுதியில ஜெயிக்க வச்ச? இதெல்லாம் சொல்லிட்டு நீ பேசணும். சரி, நீ இவங்களை வளர விட்டுட்டேன்னு சொல்லிட்ட. அங்க என்ன பண்ணிக்கணும்? நவாஸ் கனியா நீ கட்டிக்கல. நவாஸ் கனி பிரியாணி பொட்டலத்தோட மேல போய் அங்க உட்கார்ந்து மாட்டிக்கறியை சாப்பிட்டதன் விளைவுதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய போராட்டம். நீ நடுநிலைவாதி என்றால் நீ என்ன பண்ணிருக்கணும்? நீ அவனையில கூப்பிட்டு கண்டிக்கணும். நீ அவன் பண்ணது தப்புன்னு கூட்டத்தை கண்டிக்கிற செல்வ பெருந்தகை அந்த கூட்டம் கூடுவதற்கு முக்கிய காரணமாக இருந்த நவாஸ் கனியை நீ கண்டிக்கல. நவாஸ் கனி ஏங்க கண்டிக்கல? ஆடை தூக்கிட்டு போனா அவன் மேல கேஸ போட்டு அவனுக்கு ரிமாண்ட் பண்ணாங்க. அந்த விஷயம் அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமா அந்த விஷயத்தை கிளறினது யாரு? நவாஸ் கனி தானே. இந்த நவாஸ் கனியை கண்டிக்க துப்பு இல்லாத செல்வ பெருந்தகை பிஜேபியை பத்தி பேசுறதுக்கோ, RSS பத்தி பேசுறதுக்கோ, இல்ல இந்து முன்னணி பத்தி பேசுறதுக்கோ என்ன உனக்கு தார்மீக பொறுப்பு இருக்கு? நீ போனியாங்க? திருப்பரங்குன்றம் நீ போனியா? நீ போய் அங்க பாத்தியா? என்ன நடந்ததுன்னு பாத்தியா? சும்மா தொலைக்காட்சியில உட்கார்ந்துட்டு 4 பேர் நீங்க ஒரு மாநில தலைவர், உன்னை எல்லாம் மாநில தலைவர் உன் கட்சிக்காரனே மதிக்கல.
தமிழ்நாட்டை தேரணும். நான் கேட்கிறேன், செல்வ பெருந்தகை அவளை கேட்கிறேன், உங்க உங்க மாநிலத்தை உங்களுடைய தேசிய தலைவருடைய பர்மிஷன் வாங்குங்க. எங்க தேசிய தலைவர் கிட்ட நாங்க பர்மிஷன் வாங்குறோம். ஒரே ஒரு தொகுதியில நின்னு பார்க்கலாமா? நீ சொல்லு, எந்த தொகுதி தமிழ்நாட்டுல எந்த தொகுதி நீ சொல்லு. அந்த தொகுதியில் தனித்து நின்னு பார்க்கலாமா? பிஜேபியும் காங்கிரஸும் தைரியம் இருக்கா? காங்கிரஸ், அதாவது திமுகவுடைய கூட்டணி இல்லாம ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட உங்களால ஜெயிக்க முடியாது. செல்வ பெருந்தகை அவர்களே, ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட உங்களால ஜெயிக்க முடியாது. ஆனா அதிமுக துணை இல்லாம 25% நாங்க ஜெயிச்சிருக்கிறோம் உள்ளாட்சி தேர்தல்ல. அது மட்டுமல்லாம எங்களுடைய சின்ன சின்ன கட்சி கூட்டணியில 18% ஓட்டு எடுத்திருக்கிறோம் நாங்க இந்த எலெக்ஷன்ல. நீங்க என்ன பண்ணீங்க? காங்கிரஸ் என்ற ஸ்டாலின் என்ற ஒரு பிம்பம் இல்லை என்று சொன்னால் இன்னைக்கு காங்கிரஸ் தமிழ்நாட்டுல கிடையாது. நீ எல்லாம் சொல்ற காமராஜர் ஆட்சி அமைப்பு எப்படி அமைப்ப? அங்க போய் அடிமையா 10 சீட்டுக்கு 20 சீட்டுக்கு உட்கார்ந்து இருக்க நீ பிஜேபி பத்தி பேசுறது, அண்ணாமலை பத்தி பேசுறது, உனக்கு என்ன தகுதி இருக்கு? யாரு நீ முதல்ல? நீ உன் ஓட்டு வங்கியை நிரூபிச்சுட்டு தனித்து நின்று ஓட்டு வண்டியை உன் தலைமையில ஒரு கூட்டணியை தமிழகத்துல வச்சுட்டு நீ பேசு. ஆனா அண்ணாமலை நீங்க பண்ணிருக்காரு. அவர் தலைமையில கூட்டணி, மிகப்பெரிய ஒரு கூட்டணியான அதிமுகவை வேண்டாம்னு சொல்லிட்டு இவரோட தலைமையில இவ்வளவு பெரிய கூட்டணி வச்சு 18% ஓட்டு எடுத்து காமிச்சிருக்காரு. நீ பண்ணு. எனக்கு திமுக வேண்டாம்னு சொல்லிட்டு உன் தலைமையில ஒரு கூட்டணி வை பார்க்கலாம். நீ சரியான ஒரு தலைவனாக இருந்தா நீ பண்ணு. உன் காங்கிரஸ் மேல உனக்கு நம்பிக்கை இருந்தா பண்ணு. ஒரு ராகுல் காந்தி மேல உனக்கு நம்பிக்கை இருந்தா பண்ணு. சோனியா காந்தி மேல நம்பிக்கை இருந்தா பண்ணு. முடியுமா உன்னால? தமிழகத்துல தனித்து நின்று பாரு. வக்கு இருக்குதா உனக்கு? நிரூபித்து காட்டு. அப்புறமா நீ பிஜேபியை பத்தி, சங் பரிவார அமைப்புகளை பத்தி, அண்ணாமலை பத்தி பேசு. நேரத்தை ஒதுக்கியமைக்கு மிக்க நன்றி.